உட்கார்ந்துகிட்டு ஒரு கவர்னர் பண்றதுங்கிறது வந்து நிச்சயமாக வரவேற்க தகுந்ததல்ல, ஆமோதிக்கிறதல்ல. சரி, தொடர்ந்து திரு ராம்கி, திமுக ஆளுநரோட இந்த செயல்பாடு, அதற்கு திமுகவுடைய எதிர்வினை, தொடர்ந்து இந்த மாதிரியான ஆளுநரோட செயல்பாடுகளுக்கான திமுகவோட இந்த எதிர்வினையை வந்து ஒரு நேர விரயமா பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, நேர விரயம்ங்கிறத தாண்டி முரசொலி போன்ற பத்திரிகை தலையங்கம் அப்படின்னா ரொம்ப கண்மூடித்தனமான ஒரு பாஜக எதிர்ப்பு. இது ஆளுநர் இந்த வள்ளுவருக்கு காவி சாயம் பூச முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சதாக ஒரு பல ஆண்டுகளாக இருக்கிற டிபேட். ஆக்சுவலாக அரசு ஏற்றுக்கொண்ட ஒரு உருவப்படத்திற்கு மாறாக ஆளுநர் வந்து இப்படி ஒரு உருவப்படத்தை வைத்து ஒரு மரியாதை செலுத்துகிறா அப்படின்னா, ஒரு கமலாலயத்தில் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆளுநர் மாளிகை இப்படி செய்கிறதுல ஒரு நிச்சயமாக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதை வந்து எதிர்ப்பதற்காக முரசொலி மேற்கொள்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கண்மூடித்தனமான ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயமா பார்க்குறேன். முரசொலியோட தலையங்க வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவேன். 2 பாயிண்ட் ஆக்சுவலாக சொல்றது வந்து, முதல் பாயிண்ட் வந்து அவங்கள தலையங்க சொல்றது ஆரியத்திற்கு எதிராக எழுந்தது தான் திருக்குறள் அப்படின்னு பெருஞ்சித்திரனாருடைய இதை வந்து சொல்றாங்க, ஹைலைட் பண்றாங்க. ஒன்று. இரண்டாவது வந்து நீங்க வந்து 8ஆம் நூற்றாண்டில் பருமேடகர் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்க 600 வரைக்கும் அவருடைய தாக்குதல் பலரது படையெடுப்புகளால் வீழ்த்த முடியாத வீரிய திருக்குறள் கொண்டு, அதாவது கிட்டத்தட்ட பரிமேலழகரே வந்து திருவள்ளுவருக்கு எதிராக நிறுத்துற நிலைப்பாடு. இந்த 2 விஷயமே ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். முரசு தலையங்க வந்து இது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது என்னைக்கு கலைஞர் காலத்து திமுகவில இருந்து எந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு விலகி போயிருக்கு, வேற விமர்சிக்கத்தக்கது வேற இல்ல. இல்ல, அதுலதான் நான் பாயிண்ட் நான் சொல்றேன். என்னன்னா நிச்சயமா கண்டிக்கத்தக்கதான் நான் சொல்வேன். ஏன்னா பெருஞ்சித்திரனாருடைய உரையை முன்னிலை வைக்கிறது. தலையங்க சொல்றது என்னன்னா, பெருஞ்சித்திரனா அப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத கோட் பண்றாங்க. பெருஞ்சித்திரன் என்ன சொல்றாரு, அவர் கடவுள் வாழ்த்தை தூக்கிட்டாரு. கடவுள் வாழ்த்தை தூக்கிட்டு அவருடைய அப்ரோச்சே வேற மாதிரியான அப்ரோச். அவர் சொல்றது மெய்ப்பொருள் உரைன்னு எழுதுறாரு. கிட்டத்தட்ட அப்படின்னா கடவுளை ஏற்க மறுப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வெர்ஷன். ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட திமுக வெர்ஷன் கிடையாது, திமுக ஒன்றே குல ஒருவனே வெர்ஷன் கூட கிடையாது, இது திகாவோட வெர்ஷன். ஆக்சுவலா அப்படி ஒரு வெர்ஷனை பெருஞ்சித்திரனார் வைக்கிறார். அதை இவங்க ரெஃபர் பண்றாங்க. அப்படி ரெஃபர் பண்றது இல்லாம நீங்க வந்து இதுல நிறைய விஷயம் தெரியும். நீங்க பரிமேலக ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயம், பரிமேலகு முன்னாடியே 9 பேர் ஒரே எழுதியிருக்காங்க. பரிமேலகர் உரை சரியில்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு ஆரிய கருத்துக்களை திணிச்சாரு. நம்ம எப்படி முழுக்க இது வந்து ஆரியத்தை சேலஞ்ச் பண்ற இடத்துல இருக்கு திருக்குறள் அப்படிலாம் சொல்ல முடியாது. திருக்குறள் எல்லாருக்கும் பொதுவானது. நம்ம என்ன சொல்றோம், அது ஏன் வெண்ணுடை ஆடையை நிறுத்தணும்னு சொல்றோம்னா எல்லாத்துக்கும் பொதுவானதுனால தான் சொல்றோம். அது யாருக்கும் எதிராக நிறுத்த முடியாது. நீங்க மறைமுகம் என்ன சொல்றீங்க, காவி உடை இல்லாம கருப்பு உடைய அணிவிக்க ஒரு ட்ரை பண்றாங்க. அதான் அவர் உங்க பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செட்பேக் இதுதான். நீங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா, இது வரைக்கும் வந்து எத்தனையோ பேர் உரை கலைஞர்ல இருந்து உரையில இருக்கிற முரண்கள் இல்லாம காவி உடை வர்சஸ் வெள்ளுடை, இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. அப்படி இருந்தாலும் நீங்கள் அதற்கு நீங்க என்ன சொல்லணும், நீங்க யாரை முன்னிலைப்படுத்தணும்? முரசொலியோட தலைங்க யாரை முன்னிலைப்படுத்தணும்? கலைஞருடைய உரையை தான் முன்னிலைப்படுத்தணும். கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு, கலைஞர் அவர் தன்னுடைய உரையை சொல்லும் போதே அவர் என்ன ரொம்ப தெளிவானாரு, வள்ளுவரை கடவுள் மறுப்பாளர் என்கிற வாதத்திற்கு சிக்க வைக்க நான் விரும்பவில்லை, அதனால் கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரத்தை வழிபாடுங்கிற ஒரு அதிகாரமா மாற்றி வைக்கிறார். வழிபாடுங்கிற, அதாவது வழிபாடுனா இயற்கை வழிபாடு, குடல் வழிபாடு, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. கலைஞருடைய டேக்கு தான் நீங்க வந்து தலையங்கம் ஹைலைட் பண்ணோம். நீங்க பெருஞ்சித்திரனாருடைய இதை ரெஃபரன்ஸ் கொடுங்க, கலைஞருடைய உரையை ரெஃபரன்ஸ் கொடுக்க கூடாதா? நீ கலைஞர் முன்வைத்த அந்த அவருடைய அப்ரோச் தான் தலையங்கம் சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக இவர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்நிலையை எடுக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் முரசொலி நிற்குது. அப்படிங்கும் போது ரொம்ப மிகப்பெரிய முரணகையாக நான் பார்க்குறேன். இது முரசொலியுடைய தலையங்க தவறு. இதுக்கு என்ன காரணம்னா, பாஜகவை ஆக்ரோஷமாக எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இதை போய் இந்த மாதிரியான ஒரு பெரிய டிராப்ல போய் விழுறாங்க அப்படிங்கிறத என்னுடைய புரிதல். உரைக்கும் உடைக்குமான வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்க உடை சார்ந்த அந்த பிரச்சனைக்குள்ள வந்துடலாம். உடை நம்ம என்ன எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, பல வருஷங்களா நம்ம அதை பேசிட்டு தான் இருக்கோம். அதுல உண்மையிலே நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். காவியுடைய ஆளுநர் மாளிகையில் வைத்து நீங்கள் அதை வந்து மரியாதை செலுத்துவது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அரசால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவம்ங்கிறது வெள்ளுடை ஆடை அணிந்த வள்ளுவர் படம் தான். அதுதான் தமிழக அரசுடைய அதிகாரப்பூர்வ இது. அதைத்தான் தமிழக அரசு அலுவலகங்களில் வைக்கணும். அதற்கு மாறாக ஆளுநர் மாளிகை வைக்காம அது நிச்சயமாக விமர்சனத்துக்குரியது, கண்டிக்கக்கூடியது. எல்லா விஷயமும் உண்மைதான். கமலாலயத்தில் வைத்து நீங்க வந்து என்ன வேணாலும் நட போட்டுங்க, பெரியார் திடலில் வச்சு அவருக்கு என்ன வேணாலும் போட்டுங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இடத்துல வச்சு இதை செய்யக்கூடாது. ஆனா அதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. ஆனா அதை தாண்டி முரசொலி இன்னும் இறக்கமா இறங்கி என்ன பண்றாங்கன்னா, இது வந்து எப்படிப்பட்ட திருக்குறள், இது பெருஞ்சித்திரனாருடைய பார்வையில. இப்போ நீங்க சொன்னீங்க பல வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. 2019 பாஜக இந்த காவி உடை அணிந்த வள்ளுவர் படத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்து தான் இந்த சிக்கல் இருக்கு. இப்போ இவர் தொடர்ந்து 4
வருஷமா பண்றாங்க. 5வது ஆண்டுல இருந்து ஆளுநர் அதை வந்து தொடர்ந்து அதை பயன்படுத்துறாரு. சோ அதனாலதான் அதை பாஜக கூட இணைத்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னை வரைக்கும் பிரச்சனை தொடர்றது இல்லை. இன்னைக்கு அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனைக்கான தீர்வு கலைஞரிடம் இருக்கிறது. கலைஞர் பாணியில் நீங்கள் இந்த பிரச்சனையை கையாண்டிருந்தால் இது எளிதாக தீர்வு எட்டக்கொள்ளப்பட்டிருக்கும். நீங்க அதற்கு மாறாக அவர்களுக்கு ஒரு பெரிய பதிலடி தருவதற்காக அவர்கள் நம்புகிற விஷயத்தை நீங்க மறுத்து விட்டு இல்ல அந்த நம்பிக்கையெல்லாம் தவறு. திருவள்ளுவர் நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான ஐஏஎஸ் ஆபீசர் சொன்னாரு, God never made தமிழ் வேர்ல்ட் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி இப்போ கலைஞரோட உரைய படிச்சு காமிச்சிட்டா ஆளுநர் அந்த படத்தை மாத்திடுவாரா? கலைஞர் இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், உங்களுடைய பாணி அப்போ கலைஞர் ஆளுநருக்கு நீங்க தெரிவிக்கிற கண்டனங்கள் எப்படி இருக்கும்னா கலைஞர் பாணியில் இருந்திருக்கணும். நீங்க அதுக்கு மாறாக அவர்கள் அதிர்ச்சி அவங்களுக்கு ஒரு ஷாக் வலி கொடுக்கறதுக்காக பிரிஞ்சித்தனார் போன்ற ஒரு தீவிர ஒரு நிலைப்பாடு கொண்டவரோட கையில் எடுக்கிறீங்க. கையில் எடுத்து கடவுள் மறுப்பு கொள்ளை கொண்டு வைக்கிறீங்க. அது வெகுஜன மக்கள் எடுபடாது. சரி, திரு லெனின், திமுகவுடைய இந்த எதிர்வினையை விமர்சிக்கிறார் திரு ராம்கி, உங்க பதில்? இல்லை, ராம்கி இப்போ என்ன பிரச்சனைனா பாம்பை கண்டவுடனே கம்பையும் பாம்பையும் ஒன்றா நினைக்கிறார். இந்த எதிர்வினை ஏன் வந்ததுங்கிறதுல தான் பிரச்சனை. ஏன் கவர்னர் இதில் திட்டமிட்டு செய்யணும்? ஏன் அவரை வந்து ஒரு காவி உடை தெரித்த நபராக காட்ட வேண்டிய அவசியம் என்ன? 2000 வருஷத்துக்கு முன்னாடி காவி நிறமே ஒரு நிறம் இயற்கை பொருளால் உருவாக்கப்பட்டிருக்குமாங்கிறதே சந்தேகத்தில் இருக்குது. ஏன்னா கெமிக்கலாக உள்ள இந்த காலத்தில் தான் அதெல்லாம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலம். இன்னொன்று, திருக்குறள் தெளிவாக சொல்லுதுங்க, இயற்கை வழிபாடு, இயற்கையை அது பண்ணது. கடவுள் வழிபாடுங்கிறதுக்கும் இயற்கை வழிபாடுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அறம், பொருள், இன்பம் இது 3ஓடு தான் நிற்கிது. ஆனால் வடபுலத்திலிருந்து வந்த ஆரியம் இன்பத்துக்கு பிறகு வீடு பேரை பற்றி சொல்லுது. வீடு பேரை பற்றி திருக்குறளில் எங்குமே சொல்லவில்லை என்பதே இது அதற்கு எதிரானதுங்கிறதுக்கான மிக முக்கியமான கருத்து. இன்னொன்று, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். இந்த துறவரம் பூண்டு உலகத்தை நடிக்கிற வேலையெல்லாம் வேண்டான்றார். மழித்தலும் நீட்டலும் வேண்டான்றார். இன்னும் சொல்ல போனால் போலி சாமியார்களை பற்றி இப்போ இங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். போலி சாமியாரோட அக்கிரமம் இன்னும் நேற்று இல்லை, அன்றிலிருந்தே வந்திருக்கு. ரொம்ப கண்டன குரல் எழுப்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளுவர் தான். பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த கருத்துரைகள் அதை விட்டுலாம். இப்ப இருக்கிற இல்லங்க, இல்ல அதுல தான் இருக்குங்கிறேன். நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும் அதை. ஏன்னா கொஞ்சம் நேரம் கொடுங்க. இல்ல உங்களுக்கு தெரியும், நீங்களே பேசுவீங்க. அப்ப நீங்களே பேசுவீங்க நெறியாளர். யாரையும் கூப்பிடாதீங்க. இல்ல கூப்பிடாதீங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட தேவையில்ல. இல்ல நீங்க உணர்ச்சி வசப்படல. எதுக்கு நான் சொல்ல வரேன்னு தெரியாமலே நீங்க உலகமாக புத்திசாலி மாதிரி பேசக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க இதெல்லாம் தேவையில்லாத. இல்ல தேவையில்லாததுங்க அது. நான் சொல்றத முதல்ல கேளுங்க, இல்லன்னா கிளம்புறேன் நான். இல்ல நீங்க பாத்துங்க. நீங்க உங்களுக்கு ஒத்து உங்கள்கிட்ட நாயனம் பாடிட்டு இருங்க. நான் இதெல்லாம் சரியான வாதம் இல்ல. சரியான வாதம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அதுக்கு நீங்க புரிஞ்சு மாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தலையிடலாம். எதுல தலையிடணும்னு இருக்கு. கேள்வியை வாங்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வியே கேட்கலங்க. நீங்க அதை இடைமறிச்சீங்க. நான் சொன்னதுக்கு அடிப்படை இருக்கு. நீங்க இடைமறிச்சீங்கங்கறேன். மீண்டும் சொல்றேன். நீங்க இடைமறிச்சீங்கங்கறேன். நீங்க கேள்வியே வைக்கல. நான் சொல்றதுன்னா முதல்ல ஆரியத்துக்கு எதிரானவர் திருவள்ளுவர்ங்கிறதுல இருந்து நான் சொல்றேன். நீங்க ஆரிய சூழ்ச்சிக்கு நீங்க அடிப்படையை வைக்கிறீங்கன்ற. நீங்க அதுல சொல்லிட்டு இருக்கும்போது சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? சம்பந்தம் இல்ல. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாது நீங்க. இல்ல நீங்க உங்க கற்பனையா நீங்க எடுத்துக்கிறீங்க திரு லெனின். நான் கேட்கறது உடை சார்ந்த டிஸ்பியூட் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு வந்துடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே விஷயத்தை தான் திரு ராம்கி கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன். இல்லங்க, நீங்க அப்படி சொல்லல யார்கிட்டையும். இப்போ நீங்க வைணவர் சைவர்னு அவர் பேசினாரு, நானும் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். எங்க இருக்கு திருவள்ளுவரை கொண்டாடும் சைவ வைணவ மதங்கள்ல? வைணவ மதமும் கேட்குது. வழிபாட்டு இடங்கள்ல அவங்களோட அடியார்களுடைய சிலைகள் எல்லாம் இருக்கு. மாணிக்கவாசகர் சிலை இருக்கு. ஆவுடையார் கோயிலில் வேணா புரட்சிதாசன் போனார்னா அவருக்கு பக்கத்து ஊர் தான், போய் பார்க்கலாம். திருவள்ளுவர் எந்த வழிபாட்டு தலங்களிலும் சிலையாக இல்லை. அப்படின்னா என்ன? திருவிக்கா சொல்றார் அதை. ஏன்னா முன்னாளில் அவர் சமணராக ஏற்றுக்கொள்ளப்பட்டதே வழக்கம். அதற்கு தான், அதனால தான் அவருடைய சிலை எங்கும் இல்லை என்று தமிழ் தென்றல் திருவிக்கா சொல்றாருங்க. நீங்க இவரை பற்றி சொல்றீங்க பெருஞ்சித்தனார். என்னமோ பெருஞ்சித்தனார் எதிர்நிலையில் இருக்காரு. பெருஞ்சித்தனார் அதை வந்து ஒரு இயக்கவியல் அடிப்படையில் திருக்குறள் அணுகிறார். என்ன தவறு இதில்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு. அது இது முரசொலி எடுத்ததுனால நேர் எதிர்னா விமர்சிப்பது ஒரு பத்திரிகையினுடைய பண்புங்க. அது முரசொலியா இருக்கலாம், எந்த பத்திரிகை, அதுக்கான கருத்து சொல்ற உரிமையை நீங்க யாருக்கு தடுக்கிறதுக்கு? நீங்க என்னன்னா ஒரு சட்டம் போட்டு இருங்க, ஒரு சட்டம் ஜிஓ போட்டு அதுக்கு பிறகு தேச உடைமையாக்கி ஒரு படத்தை தமிழ்நாடு அங்கீகரிச்ச உடனே தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்துவிட்டு அதன் பணத்துல ஊதியம் பெற்றுக்கொண்டு அதற்கு எதிராக நீங்க செய்வீங்க.
அதை கண்டித்து ஒருத்தர் எழுதுனா இது ரொம்ப அவுட் ஆஃப் ஹேண்ட் சொன்னா இது என்ன பொருள்? இது இல்ல அதுக்கு கலைஞரோட உரையை பயன்படுத்தி இருக்கலாமே. ஏன் அது அவங்களோட ஒரு இஷ்டம், நீங்க யார் அதை சொல்றதுக்கு? கலைஞர் ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமல் இருக்கலாம். கலைஞர் சொன்ன எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கீங்களா? விஷயம் என்னன்னா, ஒரு திருக்குறளை திருவள்ளுவரை திருவள்ளுவரா பாருங்கிறதா எங்களுடைய நோக்கம். திருவள்ளுவர் எப்படி இருந்தார்? என்ன சொன்ன? தீக்குறளை சென்றோதும் சொன்னது யாரு? தீக்குறள் என்று படித்தது யாரு? பக்தி காலங்களில் யார் சொன்னது? வைணவத்தில் இல்லையா? சங்கராச்சாரியார் பேசலையா? தீக்குறள் என்று அது தீய குறள்னு, ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர். நீங்க பிறப்பிலேயே பேதம் பார்க்கக்கூடியவர்கள், எப்படி நீங்க வர முடியும்? மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. எனவே தான் சொல்றோம், திருவள்ளுவரை பொறுத்தவரை அவர் கற்பனையாக இருக்கலாம், அந்த ஓவியம் கற்பனையாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 146 தமிழ் அறிஞர்கள் போயிருக்காங்க, தோழர் ஜீவா உட்பட எல்லாம் பார்த்துருக்காங்க, பாரதிதாசன் உட்பட எல்லாரும் பார்த்து, அதே மாதிரி தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேரும் பார்த்து செப்பனிட்டு திருத்தி அந்த சர்மா அந்த உருவாக்குனார். அதுக்குன்னு ஒரு தனி புத்தகமே போட்டிருக்காரு, திருவள்ளுவர் படத்தை உருவாகிய கதைன்னு ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. அப்போ இவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை ஜிஓவாக்கி மற்றதுக்கெல்லாம் ஆன்டி நேஷனல் சொல்லுவீங்களே, இப்போ ஆன்டி தமிழ்நாடுங்க கவர்னர். அதான் உண்மை. என்ன நீங்க பாருங்க, எப்படி இவருக்கு இந்த துணிச்சல் இருந்துச்சு? கேட்டா முன்னாடி எல்லாம் பண்ணாரு, இப்போ அப்பையிலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. தவறு தானே, எப்போ பண்ணான்னு அப்பெல்லாம் ஏன் நீங்க இந்த மாதிரி கண்டிக்கல? விஷயம் என்னன்னா, நீங்கள் திருவள்ளுவருக்கு ஒரு பொழிப்புரையோ அதனுடைய மாற்றமோ இருந்தால் வாங்க நேருக்கு நேராக விவாதிப்போம். ஆனால் கவர்னர்ங்கிற கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல, அதுவும் ஒரு மாநிலத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருந்துகிட்டு இப்படி சட்டவிரோதமாக நடந்து கொள்வது, நான் அடுத்து சொல்கிறேன், சட்டவிரோதமாக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக. ஏன்னா இப்போ ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு, இப்போ அவரை பத்தி உச்சநீதிமன்றத்திலையும் போயிருக்கு. இன்னும் 7 நாள்ல என்ன நடக்கும்னு தெரியல. அவர் எடுப்பது எல்லாமே அப்படிதான் இருக்கு. வள்ளலாருக்கும் அப்படித்தான் சொல்றாரு. சரி, வள்ளலாருடைய இது என்னன்னா, கண்மூடி வழக்கெல்லாம் மண்மூடி போகட்டும் அப்படின்னு பாடினவர். சரி, சாதி சமய விருப்பங்கள் அதையெல்லாம் அழித்தொழிக்கணும். அப்படி பேசியவரை நீங்க சனாதனவாதின்னு சொன்னீங்கன்னா நான் கேட்கிறேன், அப்படி நீங்க என்ன ஆத்தன்டிக்கான வெளிநாட்டு வாழ் அல்லது இந்தியாவில் இருக்கிற பிறமொழி தமிழறிஞரா? நீங்க கடைகோடியில் இருக்கிற ஒரு தமிழோட நீங்க விவாதிக்க தயாரா கவர்னர் அவர்களே? அப்ப விவாதங்கள் எதற்கும் வராமல் நீங்கள் உங்களுக்கு அளித்திருக்கிற அந்த பதவியின் பொருட்டு ஒரு தவறான, இன்னும் சொல்ல போனா ஒரு வலதுசாரி திரிபுவாத கருத்தை பரப்புவதற்கு நீங்க ஒண்ணே முடிச்சிருங்க. இப்ப ஒண்ணே சொல்றாங்க, காவி சாயம் பூச வேணா கருப்பு சட்டை யார் போட்டு விட்டா?